மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி சமீபத்தில் தனது உடல் எடையில் சுமார் 46 கிலோவை குறைத்து அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளார். தன் எடை குறிப்பின் ரகசியம் குறித்து அவர் பகிர்ந்து கொள்வதை பார்க்கலாம். கோவிட் பெருந்தொற்று காலத்தில் தனது நெருங்கிய நண்பர்கள் பலரை இழந்தது நிதின் கட்கரிக்கு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. அதுவரை வேலைப்பளு காரணமாக தனது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தாமல் இருந்த அவர் ஆரோக்கியமே செல்வம் என்பதை உணர்ந்து தனது வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டார். நிதின் கட்கரி தனது வேலைப்பளு மிகுந்த கால அட்டவணைக்கு மத்தியிலும் உடற்பயிற்சியை தனது அன்றாட வாழ்வின் ஒரு பிரிக்க முடியாத பகுதியாக மாற்றியுள்ளார். நாள்தோறும் காலை 7 மணிக்கு எழுந்து சுமார் 2 முதல் 2.5 மணி நேரம் உடற்பயிற்சி செய்கிறார். இதில் யோகா, மூச்சு பயிற்சிக்காக பிராணாயாமம், உடலை நீட்டி மடக்கும் பயிற்சிகள் மற்றும் தசை வலிமைக்கான பயிற்சிகள் அடங்கும். நள்ளிரவு 1 மணி வரை வேலை இருந்தாலும் காலை உடற்பயிற்சியை தவறாமல் செய்வதை அவர் வழக்கமாக கொண்டுள்ளார். உடல் எடையை குறைப்பதில் எவ்வித குறுக்கு வழிகளையும் அவர் பின்பற்றவில்லை. மாறாக தொடர்ச்சியான உழைப்பு மற்றும் கட்டுக்கோப்பான ஒழுக்கம் மட்டுமே இதற்கு காரணம் என்று அவர் கூறுகிறார். முதலில் உங்கள் ஆரோக்கியத்துக்கு முன்னுரிமை கொடுங்கள். நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே உங்கள் இலக்குகளை அடைய முடியும் என்பது இளைஞர்களுக்கு அவர் தரும் அறிவுரை. எனினும் 2 மணி நேர உடற்பயிற்சி என்பது எல்லோருக்கும் உகந்ததாக இருக்காது என்றும் 1 மணி நேரம் சீராக உடற்பயிற்சி செய்தாலே போதுமானது என்றும் மருத்துவர்கள் அறிவுறுத்துகிறார்கள்.